என்னோட நேம் வந்து Priyanka. நான் மதுரை ரேஸில் வேரண்டா ரேஸில் வந்து இப்போ குரூப் 4ல் டைபிஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். 2019 பேட்சில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதை படிக்கிறதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா 2008 12th முடித்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் படிக்கல. இப்போ இதெல்லாம் படிக்க வச்சது வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 13 இயர்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி ஒன்று இருக்குது, அதில் போய் நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த வழியெலாம் எங்களுக்கு தெரியலை. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து நான் நர்சிங் முடிச்சுட்டு டாக்டர் பாலசுப்ரமணியம் சார் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் வந்து இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் போய் நம்ம சேர்ந்து படித்தா தான் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும், கவர்மெண்ட் ஜாப்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணதை அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி தான் நான் வேரண்டா ரேஸில் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்குறதுக்கு யாரும் இல்லாததுனால என்னால் பார்ட் டைமாக வேறு எந்த ஜாப்பும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ சின்ன சின்ன வேலைகள், வீட்டு வேலைகள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதில் ஏர்ன் பண்ணிட்டு தான் நான் படித்தேன். மேக்ஸிமம் ஒரு 3-4 வீடு வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டே தான் இந்த சக்ஸஸ்குள்ளேயே நான் வந்தேன். குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் 3 பெண் குழந்தைங்க அப்படின்றதுனால என்னோடய பேரண்ட்ஸுமே வந்து எங்களை ஒரு 7th 6th படிக்கும் போதே அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 9th படிக்க வச்சது என் ஹஸ்பண்ட் தான் படிக்க வச்சாங்க 12th வரைக்கும். அந்தந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் நாங்கள் படிக்கும் போது அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த சக்ஸஸை வந்து நான் சார் மூலியமாக நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது மூலயமா வந்து என்னோட ஜென்ரேஷனுக்கே வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என் ஃபேமிலி, என் பையன், என் ஹஸ்பண்ட் அவங்க எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் 2வது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 3வது மதுரை வேரண்டா ரேஸோட மென்டார்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்க. 2019 ஃபஸ்ட்டு நான் குரூப் 4 அப்போ தான் ஜாயின் பண்ணோடனே குரூப் 4 எழுதினேன். கோவிட் வந்தது. அதில் 156 கட் ஆஃப் வச்சுருந்தேன். ஆனால் மேக்ஸில் வந்து ஒரே ஒரு மார்க் தான் எடுத்திருந்தேன். என்னால் மேக்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சப்போர்ட்டிவோட பேரில் தான் இந்த தடவை கட் ஆஃப் அதிகமாக வச்சு மேக்ஸில் 22 வரைக்கும் நான் கிளியர் பண்ணேன். ஸோ என்னோடய சக்ஸஸ்க்கு காரணமாக இருந்த வேரண்டா ரேஸ், மென்டார்ஸ், டீச்சர்ஸ், சார், ஹஸ்பண்ட், என் ஃபேமிலி எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணாக வந்து சாதிக்காது வேணாம் அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளே வந்தேன். 2008 12th முடிச்சுட்டு காலேஜோட அந்த ஃபீல், அந்த அனுபவம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் பண்ணதில்லை, போனதில்லை. ஒரு 13 வருஷம், கிட்டத்தட்ட இப்போ 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ் கழித்து நான் மறுபடியும் படிக்க ஆரம்பித்து இன்றைக்கி நான் குரூப் 4ல் டைப்பிங் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாருக்கும், எனக்கு மோட்டிவாக இருந்த எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து குரூப் 2 குரூப் 1 அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுற சொல்லி மோட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபேமிலியில். ஸோ கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன். என்னோடய சக்ஸஸ்க்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். சக்ஸஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் அவங்க சக்ஸஸ்க்கான முயற்சி எடுத்ததுனால நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பாவும் அவங்கள கவனிக்கல, அம்மாவும் அவங்க கவனிக்கல. அந்த சூழ்நிலையில் ஆனால் அவர் அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரிவிப்பாங்க. அதனால் அவர் நிச்சயமாக அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் அவர் முன்னேற்றத்துக்கு வருவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க வீட்டுக்காரரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தனால அவரை நான் விசாரித்து எந்த இதில் சேர்த்து விட்டா நல்லா இருக்குன்னு பார்த்ததில்ல, ரேஸில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதில் கொண்டு போய் அவரை சேர்த்து விட்டு இதிலேருந்து நீ வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி உன் வாழ்க்கையை நீ இது பண்ணிக்கோமான்னு சொன்னேன். அவரும் அதை பயன்படுத்தி நல்லபடியாக அன்றைக்கி பிடிச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ரேஸில் இருக்க அந்த எல்லாருமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இதை கம்ப்ளீட் பண்ண உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலியை பேலன்ஸ்டாக வச்சுட்டு தான் வந்து இந்த சக்ஸஸை நோக்கி எங்களுடைய பயணம் போனது. ஒரு பொண்ணுனா நம்மளை எதுவும் பார்க்காது வேணாம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு பொண்ணாக சாதிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு 2 ஆண்கள் தான் துணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு வேரண்டா ரேஸ் அண்ட் மதுரை டீம்.